ஐ திங்க் ஒரு 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிட்டு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு நமக்கு இருக்கிற அன்சர்டனிட்டி. நம்ம கவர்மெண்ட் சொன்ன டேட் படி மே 8ஆம் தேதி நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, நம்மளுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கணும், முக்கியமாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இப்போ தமிழ்நாட்டில் என்ன சினாரியோ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரியும். இந்நேரம் நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி இருக்கணும், இந்நேரம் நம்மளோட சிஎம் யார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நடக்கலை. நம்ம இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்கும் அப்படின்னு யாருமே எலெக்ஷனில் எதிர்பார்க்காததுனால, இன்றைக்கி நம்மளோட சிஎம் யார் அப்படின்றது நமக்கு ஷுவராக தெரியாததுனால நம்மளுடைய ரிசல்ட்ஸ் நாளைக்கு வரப்போகிறது இல்லை. இதான் உண்மை. அண்ட் எப்போ சிஎம்முடைய ஸ்வேரிங் செரிமோனி நடந்து முடியுதோ அதுக்கு அடுத்த நாள் தான் நம்மளால் ரிசல்ட்டை எதிர்பார்க்கவே முடியும். இப்போது இந்த வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்க இந்த மொமெண்ட்டு வரைக்குமே தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக திரு விஜய் அவர்கள் வரப்போகிறாரா இல்லையா அப்படின்றது இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை. நிறைய காரணங்களால் அது இழுப்பறியாக போயிட்டே இருக்குது. நான் பர்சனலாக இதில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்க்குறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். இப்போது அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையா, ஓகே, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் வரலனாலும் கண்டிப்பாக இதில் குழந்தைங்க பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, வி ஆர் கோயிங் டு கெட் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் இட். நீங்கள் ஒரு 12th பசங்களாக இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட கவுன்சிலிங் டிலே ஆக போகுது. அப்போ அந்த கவுன்சிலிங் டிலே ஆகுதுன்னா நீங்கள் காலேஜ் சேர போகிறதும் டிலே ஆக போகுது. அப்போ அது வரைக்கும் நான் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னா அதுக்கும் வழி இல்லை. எக்ஸாம் என்ன மார்க் வரும், எப்படி இருக்குன்றத ஒவ்வொரு நாளும் யோசித்து டென்ஷன் அதிகமானதான் மிச்சம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேருக்கு வந்து மனசுக்குள்ளே எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, எப்பா ரிசல்ட் வந்துட்டாலே நான் நிம்மதியாக இருப்பேன், அந்த மார்க் என்னன்னு தெரிஞ்சிட்டாலே நான் நிம்மதியாக இருப்பேன், அது என்னவா இருக்கும்ன்ற ஆங்ஸைட்டி தான் யாழினியன் சார் என்னைய போட்டு அப்படி வாட்டி எடுக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. சேம் வித் 10th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. நம்ம 10th மார்க் வச்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11th என்ன குரூப் எடுக்க போகிறோம். ஏற்கனவே நமக்கு பயங்கர ஆசிலேஷன். நம்ம பயாலஜி எடுக்கிறதா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா, எல்லாரும் சொல்கிறாங்க நான் காமர்ஸ் பக்கம் போகிறதா, பியூர் சயின்ஸ் எடுக்கிறதா, மண்டைக்குள்ளே 1000 ஐடியாஸ் ஓடிட்டுருக்கு. இந்த நேரம் பார்த்து ரிசல்ட்டும் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய ஆசிலேஷனாக இருக்குது. முக்கியமாக நம்ம தீமணல் பேட்சில் கூட நிறைய குழந்தைங்கிட்ட ஏன்டா இன்னும் ஜாயின் பண்ணலன்னு கேட்கும்போது நீங்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, சார் அதுக்கு இல்லை, இந்த மாதிரி வீட்டில் வந்து என்ன மார்க்குன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நீ பயோவா கம்ப்யூட்டர் சயின்ஸான்னு தெரிஞ்சுட்டு கூட சேர்ந்துக்கலாம் மேடான்னு சொன்னாங்கன்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாமே வந்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இட் இஸ் கோயிங் டு டேக் அ ஹிட். பட் இப்போது இதில் ஒரு மெயின் இஷ்யூ நான் சொல்கிறேன், சரியா? என்ன அப்படின்னா, உனக்கு ரிசல்ட்டால் கவுன்சிலிங் டிலே ஆகலாம், 11th ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் டிலே ஆகலாம். நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த டிலே எதுவுமே வந்து எக்ஸாமை பாதிக்காது. எக்ஸாம் மட்டும் கரெக்ட் நேரத்துக்கு நடந்துடும். ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு மிட்டம்னா ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு மிட்டம். உனக்கு இந்த ரிசல்ட் தெரியறதுக்கு 10 நாள் கூட தள்ளி போகலாம், ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஆனால் எக்ஸாம் சொன்ன நேரத்துக்கு நடக்கும். இதை நான் உன்னை பயமுறுத்த சொல்ல, இதுதான் இப்போது இந்த மொமெண்ட் இருக்க ரியாலிட்டி, ஓகேவா? நிறைய நேரத்தில் ரியாலிட்டி நமக்கு பிடிச்சதாக இருக்காது. என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் எனக்கு என்ன பிடிச்ச மாதிரியாக நடக்குது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் வாழ்க்கையும் அப்படி தான். அப்படியே திரும்பி அப்பா அம்மா கிட்ட கேட்டுப்பாரு, எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக நடந்துச்சு இல்லை. ஸோ ஒரு சில நேரத்தில் ரியாலிட்டி நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஐ கெட் இட். இட்ஸ் பெயின்ஃபுல், இட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங், ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. பட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரியாலிட்டியை சில நேரங்களில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி சார், அப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லடா கண்ணுங்களா, மே மாதத்தை வீணாக்காதீங்க. எனக்கு புரியுது, இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. எனக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது. எனக்கு என்ன 32 வயசு ஆகுது, சும்மா 32 வயசில் எனக்கே எல்லாம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்னும் அங்கே சொல்கிறீங்க, இன்னும் இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்றாங்க, ஐபிஎல்ல சென்னை, இப்படி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது, எனக்கு புரியுது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி இந்த ஸ்பைடர்மேனில் அந்த டப்புன்னு வெப் விட்டு ஒரு கப்பலை பிடிச்சி இழுப்பான், ட்ரெயின்லாம் பிடிச்சி இழுப்பான்ல, அந்த மாதிரி தான் நீ எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து வச்சு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, யூ ஷுட் ஹோல்ட் இட் ஆல் டுகெதர் அண்ட் படித்து தான் ஆகணும். யோசிச்சு பாரு, நீ மே மந்த்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிட்ட, உன் நிலைமை என்ன ஆகும்? மே மந்த்து நீ படிக்கவே இல்லை, இந்த எக்ஸைட்மெண்ட்லேயே விட்டாச்சு. இவங்க வருவாங்களா, அவங்க வருவாங்களா, இவங்க ஜெயிப்பாங்களா, அவங்க ஜெயிப்பாங்களா, ஐபிஎல் ஒரு பக்கம் வேறு போயிட்டுருக்கு, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண காரணமாக இல்லை, 1000 காரணம் இருக்குது. வேண்டாம்.
இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் உங்ககிட்ட எல்லாரும் கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த மே மாதத்தை வேஸ்ட் பண்ணாத, உட்காந்து ப்ராப்பராக படிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே 10 days சேலஞ்சுக்கான ஃபுல் ஷெடியூல் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாரு நம்ம சேனல்லே. 10 நாள் 10 கிளாஸ் எடுக்க போகிறேன். அந்த 10 கிளாஸ் நீ என் கூட சேர்ந்து படித்தா மே மந்த்லேயே நான் உன்னை ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு ரெடியாக்கி விட்டுருவேன். மே மந்த்லேயே உன்னை ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் சென்டம் எடுக்கிற அளவுக்கு ஃபிசிக்ஸில் சூப்பராக படிக்க வச்சிருவேன். தட்ஸ் அ ப்ராமிஸ். புரியுதா? அப்போ அந்த 10 நாள் கிளாஸ் என்னன்னைக்குன்னு இப்போலேருந்தே பார்த்து வச்சுக்கோ. இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் தனித்தனியாக ஷெடியூல் கொடுத்து ஒவ்வொன்றும் உங்களை சூப்பராக நாங்கள் படிக்க வைக்க போகிறோம். இஃப் யூ ஃபீல் லைக் இந்த டேவை நீ ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுறனா, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது வேதாந்தோ சேனலுக்கு வா. இதான் இந்த மந்த்து ஃபுல்லாக நீ சேலஞ்சாக எடுத்துக்க வேண்டியது. ஒரு நாளில் ஒரு வாட்டியாவது நீ அந்த நாள் இட் இஸ் அ டே யூ ஷுட் ஃபீல் லைக் அன்றைக்கி நம்ம தூங்க போகும்போது இந்த நாள் நான் வேஸ்ட் பண்ணல அப்படின்னு உனக்கு தோணணும்னா அது ஒரே வழியாக தான். நம்ம வேதாந்தோ யூடியூப் சேனலுக்கு வந்துரு, எங்கள் கூட சேர்ந்து படி. 1/2 மணி நேரம் படி, 10 நிமிஷம் படி, 1 மணி நேரம் படி, உன்னால் எவ்வளோ நேரம் முடியுமோ. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி டே கண்டினியூஸாக இந்த மே மந்த்து ஃபுல்லாக ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு எங்கள் கூட சேர்ந்து படிச்சுட்டே இரு. நாங்கள் எடுக்கிற கிளாஸஸை கவனி, நாங்கள் சொல்கிற விஷயங்களை கேள். நீயும் டிஸ்ட்ராக்டடாக தான் இருக்க. ஏன் நாங்கள் கூட ஒரு சில நேரங்களில் டிஸ்ட்ராக்ட் ஆகத்தான் செய்கிறோம். ஆனால் திரும்ப நம்மளோட கோல் என்னவோ அதுக்கு நம்ம வந்துடணும். நான் படித்தாதான் எனக்கு நல்ல மார்க், ஆட்சியில் யாரோ உட்காந்தாங்கன்னு எனக்கு நல்ல மார்க் வரப்போகிறதில்ல இல்லையா? அவங்களாலையுமே எனக்கு எப்போ ஹெல்ப் பண்ண முடியும்? நான் நல்ல பொசிஷனுக்கு வந்து நின்னா தான். நான் நல்ல மார்க் எடுத்தால் எனக்கு அவங்க ஒரு நல்ல வேலை வாங்கி தரத்துக்கு ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி தரலாம். நான் மார்க்கே எடுக்கலண்ணா, நான் ஒழுங்காக படிக்கவே இல்லைண்ணா, ரோட்டில் சும்மா யாரை வேணால் கூட்ட அவங்களால வாய்ப்பு கொடுத்துட முடியுமா? அவங்களால முடியாது இல்லை. ஸோ உன் வாழ்க்கை உன் கையில். இது எல்லாமே நமக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஆனால் இதை மறந்துடாது. என் லைஃபு என் கையில் இருக்குது. அதே மாதிரி புரியுதா? ஐ வுட் ஈவன் அட்வைஸ் தீமினல் பேட்சில் இது வரைக்கும் யாராவது சேரலைன்னா சேர்ந்துக்க. சாரி சார், எனக்கு தீமினல் பேட்ச்னா என்னன்னே தெரியாது யாழினியன் சார். தீமினல் பேட்ச்னா என்னன்னு தெரியாதுன்னா நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். தீமினல் பேட்ச் அப்படின்றது நீங்கள் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10th போகிறீங்க அப்படின்னா 10th 500 out of 500 எடுக்கிறதுக்காக. 11th நல்லா ஸ்கூலில் படித்து ஸ்கூலில் வைக்கிற டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு. 12th ஸ்கூலில் வைக்கிற எல்லா டெஸ்ட்லேயும் நல்லா படிக்கிறதுக்கு. ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பப்ளிக் எக்ஸாமில் 600 out of 600 எடுக்கிறதுக்கு. 200 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு. இதுக்காக நாங்கள் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுற ஒரு பேட்ச்சு தான் எங்களுடைய தீ மின்னல் பேட்ச். இந்த தீமின்னல் பேட்ச் பற்றி உனக்கு தெரியணுமா? இப்போது இந்த பேட்சை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா முழுக்க ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த பேட்சில் நீ சேர்றனா உனக்கு 12th புக்கில் இருக்கிற 11th புக்கில் இருக்கிற 10th புக்கில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்டடாக கிடச்சிரும். விச் மீன்ஸ் உனக்கு ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் தராங்க, ஈஸியாக இந்த வீடியோஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். பிடிஎஃப் கொடுத்துருவோம், பிடிஎஃப் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். நாளைக்கு ஸ்கூலில் ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கு படின்றாங்க, படிக்கிறதுக்கு ஆன்சர்ஸ் இல்லை, கரெக்டாக எது மினி மெட்டீரியல் எவ்வளோ படித்தா போதும் தெரியல, நான் மெட்டீரியல் கொடுத்துருவேன், அதை வச்சு படிச்சுக்கலாம். உனக்கு ஒரு கான்செப்ட் புரியல, லைவாக வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது என் கூட கவனிக்கலாம். லைவ் கிளாஸ்லாம் எப்போ யாழினியன் சார் நடத்துவீங்க? சாயந்தரம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டெய்லியும் டீச் பண்ணும். டெய்லியும் உனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் லைவில் வந்து கிளாஸை கவனிச்சுட்டு நான் உனக்கு என்னெல்லாம் தெரியலையோ கேளு, சொல்லித்தரும். புரியுதா? உனக்கு 600 out of 600 எடுக்கணும், 200 கட் ஆஃப் எடுக்கணும் சார். நான் 12th ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் சார். நான் ஒரு வீக் ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நான் இப்போ 11th கம்ப்ளீட் பண்ணேன். 11th வந்து ஒரு 400 எடுக்கிறதே திணறிட்டேன், 450 எடுக்கிறதே திணறிட்டேன். ஆனால் எப்படியாவது எனக்கு பப்ளிக்கில் போய் 570 வேணும், 580 வேணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் முடியுமா? என்ன உங்களால் படிக்க வைக்க முடியுமா? என்னால் உன்னை படிக்க வைக்க முடியும். உனக்கு நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறது மூலயமா மட்டுமே நீ சூப்பராக மார்க் எடுப்ப. உனக்கு ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்காக அந்த ஹார்ட் ஒர்க்கை பண்ணி உன்னை ஜெயிக்கவும் வைப்போம். இது இப்போது இந்த பேட்ச்சு 2299 rupeesனால் இதில் என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறீங்க? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ், இந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஆஃபர் பண்ணுறோம். இங்கிலீஷ் மீடியமும் சரி, தமிழ் மீடியமும் சரி. தமிழ் மீடியமுக்கு மட்டும் என்கிட்ட ரெக்கார்டட் கிளாஸஸ் இல்லை, ஆனால் வந்துடும். நீ இப்போவே சேர்ந்துட்டேன்னா உனக்கு டெய்லி லைவ் கிளாஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு 2-3 மாதத்துலேயே சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். அது எல்லாமே உனக்கு ரெக்கார்டடாக இருக்கும். யாழினியன் சார் கேட்கணும்னு நினச்சேன். இப்போது இந்த ரெக்கார்டட் கிளாஸ் இருக்குல்ல யாழினியன் சார், இது வந்து எப்படி நீங்கள் லைவாக டீச் பண்ணுறது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா ரெக்கார்டடாக பார்த்துக்கலாமா? ஆமாம் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் தனியாகவும் ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். அப்போ நீ இப்போவே 10th சாப்டர் கடைசி சாப்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அதுவும் என்கிட்ட ஃபுல்லாக ரெக்கார்டடாக இருக்கும். நீ இப்போவே பார்த்து படிச்சிக்கலாம். புரியுதா?
நீ 12th படிக்கிற அப்படின்னா 2299 பே பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒன்ஸ் பே பண்ணிட்டனா அவ்வளோதான், ஒரு வருஷத்துக்கு நீ இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே நீ வந்து 11th 12th போகிற, சரியா, நீ வந்து என்னது 11th அண்டு 12th போகிற அப்படின்னா அப்போ நீ 2999 2 வருஷத்துக்கு, அதாவது வெறும் 3000 தான். 3000 கட்டிட்டா 2 வருஷத்துக்கு நாங்கள் கிளாஸ் எடுத்து தருவோம். 11th ஃபுல்லாக நடத்தி தருவோம், 12th ஃபுல்லாக நடத்தி தருவோம், லைவும் இருக்க போகுது, ரெக்கார்டடும் இருக்க போகுது. யோசிச்சு பாரு, முக்கியமாக உனக்கு ஸ்கூலில் என்னெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க, ப்ராப்ளம், 1 மார்க் எக்ஸ்பிளனேஷன், இதை கூட நாங்கள் நடத்தி தருவோம். புரியுதா? ஸோ இந்த பேட்சை நீ வாங்கிட்ட அப்படின்னா கேரண்டியாக உன்னால் உன்னோட மார்க்கை இன்னும் சூப்பராக பூஸ்ட் பண்ண முடியும். நீ 590 எடுக்கணும்னு நினைக்கிறியா, எல்லாமே அதில் இருக்கும். 600 எடுக்கணும்னு நினைக்கிறியா, அதுக்கும் எல்லாமே இருக்கும். நான் ஒரு வீக் ஸ்டூடெண்ட், சூப்பர் வீக் ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஆவரேஜாக வந்தால் போதும், அபவ் ஆவரேஜாக வந்தால் கூட எனக்கு போதும், உனக்கு தேவையானதும் எல்லாமே இதில் இருக்கும். சார் நான் இப்போ 9th இருந்து 10th போகிறேன், எனக்கு தீமணல் பேட்ச் இருக்கா? எஸ், 9th இருந்து 10th போகிறவங்களுக்கும் தீமணல் பேட்ச் இருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம். எப்படி ஜாயின் பண்ணலாம்? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். திரும்ப தீமணல் பேட்ச் பற்றி பேசிட்டேன், திரும்ப ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வரேன். இந்த எலெக்ஷன், ஓகே, இந்த ரிசல்ட் முடிவாகி சிஎம் பதவி ஏற்றா தான் அவர் எடுக்கிற முதல் டிசிஷனே உங்களோட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கும். ஆனால் அதுக்கு இப்போ டிலே ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா அப்போ இதிலே நம்ம உட்கார்ந்துருக்க கூடாது, நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். புரியுதா? அடுத்தது என்னன்றதை நீ பார்க்கணும். இதெல்லாம் டிலே ஆகுதுன்றதுக்காக எக்ஸாமை கவர்மெண்ட் டிலே பண்ணிட்டு இருக்காது, எக்ஸாமை டைமுக்கு வைக்கும். இதில் புது கவர்மெண்ட் வருதுன்னா சிலபஸில் ஏதாவது கை வைப்பாங்களான்னு வேறு ஒரு பயம் இருக்குது. அது அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு பேசினா தான் நமக்கே தெரியும். புரியுதா? ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம், படிக்க ஆரம்பிச்சிரு. இப்போவே எல்லாத்தையும் ஒழுங்காக தயவு செஞ்சு படித்து வச்சிரு. கடைசி நேரத்தில் எக்ஸாமில் போய் பேனிக் ஆகாத. சார் கொரோனா பேட்ச் சார், சார் எங்கள் பேட்ச் ரொம்ப பாவம் சார், இதெல்லாம் இன்டர்வியூவில் போய் சொல்லவே முடியாது. கமெண்ட்டில் சொல்ல நல்லாயிருக்கும், 100 பேர் லைக் போடுவான். புரியுதா? 1000 பேர் கூட லைக் போடுவான் போட்டால். ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு உன்னால் இந்த பதிலை சொல்ல முடியாது. டு யூ திங்க் தே வில் அக்செப்ட் திஸ்? கிடையாது. அப்போ என்ன செய்ய போகிற? ஸோ ப்ளேமை அடுத்தவங்க மேலே போடுறத விட்டுட்டு இங்கே நாங்கள் இருக்கோம்ல, ஓடியா என் கூட வா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எவ்ரி சிங்கிள் டே எங்கள் கூட சேர்ந்து படி. புரியுதா? யார் யாரெல்லாம் இப்படி பொறுப்பாக எங்கள் கூட சேர்ந்து இனிமேல் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறியோ, சார் உங்கள் கூட சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் போடு. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கமெண்ட், சார் நான் உங்க கூட சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்ட்டு. சரியா? ப்ளீஸ் கமெண்ட். ஓகே, பை பாய்.